கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார். இந்திய வங்கிகள் தங்கம் இறக்குமதியை நிறுத்தியுள்ளன. இதன் விளைவாக சுமார் 5 டன் தங்கம் துறைமுகங்களில் முடங்கியுள்ளன. இதனால் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படுமா? காரணங்கள் குறித்து விவரிக்கிறார் கவிதா. தங்கம் வாங்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஒரு புது சிக்கல் கிளம்பி இருக்கு. அது என்னன்னா, இந்திய வங்கிகள் வெளிநாடுகள்ல இருந்து தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி பண்றதை திடீர்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. இது நகைக்கடைக்காரங்க மத்தியிலையும் பொதுமக்கள் கிட்டையும் பெரிய பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. அரசாங்கத்தோட ஒரு சின்ன லைசன்ஸ் தாமதத்தால பல டன் தங்கம் இப்போ துறைமுகங்கள்ல முடங்கி போயிருக்கு. இதனால நகை விலை இன்னும் ஏறுமா? சந்தையில தங்கம் தட்டுப்பாடு வருமா? விரிவாக பார்க்கலாம். ஏன் திடீர்னு பேங்க்லாம் தங்கம் இறக்குமதி பண்றதை நிறுத்தினாங்கன்னு சிம்பிளா சொல்றேன். நம்ம ஊர் பேங்குகள் வெளிநாட்டில இருந்து தங்கம் வாங்கணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட் கிட்ட டிஜிஎஃப்டி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அதாவது இம்போர்ட் லைசன்ஸ் வாங்கணும். இந்த வருஷம் அந்த லைசன்ஸ் புதுப்பிக்கிறதுல சின்ன தாமதம் ஆகிடுச்சு. லைசன்ஸ் கையில இல்லாம தங்கம் வாங்கினா அது சட்டப்படி தப்பாயிடும். போன வருஷம் ஏப்ரல் 2025 கவர்மெண்ட் கொடுத்த அந்த இறக்குமதி அனுமதி இந்த மார்ச் 31 முடிஞ்சு போச்சு. அதனால இப்போ புதுசா ஒரு அறிவிப்பு வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு பேங்குகள் காத்துட்டு இருக்காங்க. நிஜமா சொல்ல போனா மற்ற வருஷங்கள்ல ஏப்ரல் ஆரம்பத்திலேயே இந்த ஆர்டர் வந்துடும். ஆனா இந்த தடவை இதுவரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல. இதனால என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 5 டன் தங்கம் இப்போ கிளியரன்ஸ் கிடைக்காம துறைமுகத்துல அப்படியே நிக்குது. இது மட்டும் இல்லாம ஒரு 8 டன் வெள்ளியும் இதே மாதிரி சிக்கி தவிக்குதுன்னு சொல்றாங்க. தங்கம் விலை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வருஷம் அதாவது 2025 இந்தியாவோட தங்கம் தேவை ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. 5 வருஷத்திலேயே இல்லாத அளவுக்கு 710.9 மெட்ரிக் டன்னுக்கு இறங்கிடுச்சுன்னு வேர்ல்ட் கோல்டு கவுன்சில் சொல்லுது. இப்போ புதுசா தங்கம் உள்ள வராததால ஏற்கனவே ஸ்டாக் வச்சிருந்தவங்க அதை வச்சுதான் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலைமை நீடிச்சா தங்கம் தட்டுப்பாடு வரும்னு அரசாங்கம் உடனே தலையிட்டு இந்த குழப்பத்தை தீர்க்கணும். இல்லைன்னா அட்சய திருதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கம் கிடைக்காம விலை இன்னும் பயங்கரமா ஏறிடும்னு எச்சரிக்கவும் செய்றாங்க நகை வியாபாரிகள். லைசன்ஸ் தர்றதுல தாமதமாகிறதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. முதல் காரணமா அவங்க சொல்றது என்னன்னா, பொருளாதார கணக்கு. ஈரான் போர் பதற்றத்தால பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சு. அதுக்கு நிறைய வெளிநாட்டு பணம் செலவாகும். அதை பேலன்ஸ் பண்ண தங்கம் இறக்குமதியை கொஞ்ச நாள் தள்ளி போட்டு பணத்தை மிச்சப்படுத்த அரசு நினைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா அவங்க சொல்றது அரசு நடைமுறை. ஒவ்வொரு நிதியாண்டு ஆரம்பத்திலேயும், அதாவது ஏப்ரல்ல புது ரூல்ஸ் போடுறது, சிஸ்டம் அப்டேட் பண்றதுன்னு வழக்கமான அரசு வேலைகளால இந்த தாமதம் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா என்ன சொல்றாங்கன்னா, புது பிளான். ஒருவேளை தங்கம் இறக்குமதி வரியில ஏதாவது மாற்றம் கொண்டு வர அரசு பிளான் பண்ணியிருந்தா அது வரைக்கும் லைசன்ஸ் கொடுக்காம வெயிட் பண்ண வைப்பாங்க. சுருக்கமா சொன்னா, இது ஒன்று நிர்வாக தாமதமா இருக்கலாம், இல்லைன்னா நாட்டோட பணத்தை சேமிக்க அரசு போடுற பிளானா இருக்கலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அடுத்து ஒரு சில நாட்கள்ல அட்சய திருதியை வருது. இந்த நேரத்துல தட்டுப்பாடு நீடிச்சா நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அரசு நிர்வாக காரணங்களுக்காக இதை தாமதப்படுத்துகிறதா, இல்லைனா நாட்டின் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு திட்டமிட்டே மெதுவாக்குகிறதா என்பது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். அது வரைக்கும் தங்கம் வெள்ளி விலை ஏறுமா இறங்குமான்னு ஒரு பயத்திலேயே தான் இருக்கணும் போல. மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஸ்டெடியான நிலைமையில இருக்காது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார்.